போர் செய்த படைத்தளபதி இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மேலேருந்து பார்த்துட்டு பரிசை வாங்கி கொண்டது விஜய். இன்றைக்கி எப்படி நம்ம சாதி மதம் எவ்வளோ இருக்குன்னா, தேர்தலில் யார் ஜெயிச்சாங்கன்னோட இந்த சாதிக்கோட வந்தது, இந்த சாதிக்கோட வந்தது, இதுதான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நரேட்டிவில் நீங்கள் சொன்னாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி 73 பேர் பட்டியல் சமூகத்தில், கடைசியில் பார்த்தா அவ்வளோ பேர் இல்லை. இப்போ இவர் அதே ஃபேக் நரேட்டிவ்ஸு, ஆனால் அதை நேரடியாக களத்தில் வைத்து செய்யாமல் வீடியோ மூலமாக எங்கேருந்தோ வெளிநாட்டில் லோடு பண்ணி கொண்டு இப்படி ஒன்று பண்ணாங்க. ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா, ஏன்னா இன்றைக்கி எல்லாமே அதானே. அப்போது இதெல்லாம் செட்டப் பண்ணதுன்னு இந்த ஃபேக் நரேட்டிவ் ஒரு இந்து பத்திரிகை சார்பான நீங்கள் சொல்கிற நபர் சொன்னது அந்த ஃபேக் நரேட்டிவ்னு சொல்வது உண்மைதான். அப்படி தான் தெரியுது. முன்னால் வாக்குறுதியை பார்த்து ஏமாந்தாங்க. இப்போ விஜய் வந்திருக்காருன்னா, விஜய் வந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரும் பொய்யான ரீல்கள் இல்லை. இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் நான் இல்லைன்னா விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடலன்னா 7 ரூபா ஸ்கூலுக்கு போக மாட்டேன், சாப்பிட மாட்டேன், இந்த பேரன் தாத்தாவை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன், விஜய்க்கு ஓட்டு போடலன்னா அண்ணன் தம்பி 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, விஜய்க்கு ஓட்டு போடணுன்னு. இந்த ரீல்ஸ் எல்லாம் இப்போ தெரியுது. இதெல்லாம் இயல்பாக நடந்தது இல்லை, இதெல்லாம் செட்டப் பண்ணது. அந்த குழந்தைகளை வைத்து இவர் பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரம் செய்தார் என்று உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையை விஜய்க்கு எதிரான ஒரு புகாரை அங்கே போய் விசாரிக்க சொல்லி இது உத்தரவிட்டிருக்கிறது. இந்த விசாரணை அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டில் பரபரப்பாக எல்லாம் போயிட்டுருக்கு. அந்த பரபரப்போட இன்னொரு விஷயமும் இப்போ வெளியாயிருக்கு சார். தி இந்து அந்த சேனலோட எடிட்டர் சுரேஷ்குமார் ஒரு பாட்காஸ்ட்டில் பேசும்போது ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. டிவிக்கு எந்த மாதிரியெல்லாம் ஃபேக் நரேட்டிவ்ஸ் செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா. எந்த சுரேஷ்குமார்? இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஒரு திமுக குழுவோடு ஒரு குழுவாக கிட்டத்தட்ட கைப்பற்றி அதில் இவரும் ஒரு நிர்வாகியாக வந்தார். அந்த டி சுரேஷ்குமார் அவர் தானே டிஎஸ்கே என்று மக்களால், திமுக மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் ரைட்டு, புரிஞ்சிடுச்சு. அவர் தான். அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. தாவேக்கா 71 தொகுதிகளில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க, கிட்டத்தட்ட 23 தொகுதி பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க நிறுத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தாவேக்கா சொல்லும்போது அதை டேட்டாவோட அத்தனை தொகுதியில் நிறுத்தலைன்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி மட்டும் கிட்டத்தட்ட 7 to 8 தொகுதியில் நிறுத்தியிருக்காங்க. தாவேக்கா அதை பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? இல்லை, அதாவது யார் சொல்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி சொல்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, சொல்கிற விஷயம் கரெக்டு தான். ஏன் யார் சொல்கிறாருன்றதில் ஒரு கொக்கி வச்சுருக்கேன்றது அதை வரேன், பின்னால் வரேன். என்னன்னு சொன்னால், விஜய் இந்த ஃபேக் நரேட்டிவ் அப்படின்னு இப்போது எல்லா இடத்துலையும் அடிபட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக தேர்தலுக்கு முன்னால் ரோடு போடுறதுக்கு, ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு போடுறதுக்கு அது தேர்தலுக்காக நிறுத்தி வச்சுட்டு தேர்தல் முடிஞ்சோன்னா போட்டாங்க. விஜய் தான் ரோடு போட்டு விட்டார். என்னமோ முதல் நாளே அவருக்கு எங்கேயோ ஒரு ஞான திருஷ்டியில் தெரியுது, எங்கேயோ ரோடு போடலன்னு உடனே போட சொல்லிட்டார். இப்படி எது பண்ணாலும் விஜய் தான் பண்ணார். விஜய் காலையில் ஆஃபீஸ் 10 மணிக்கெலாம் வந்துடுறாரு, எல்லாரையும் வர சொல்கிறாரு. 4 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கார். மத்தியானம் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெரேட்டிவாக செட் பண்ணி இதை ஃபேக்குன்னு சொல்கிறத விட அது ஏஐன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவர் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்ற அது வீடியோ ஜெனுவினாக இருந்தால் கூட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதுக்கு முன்னால் யாருமே வெள்ளை டவல் ஒன்று போட்டு அதை எடுத்துட்டார். இப்போது முதல்ல இந்த பழக்கத்தையே ஒழித்து விட்டார். அதில் உடனே திமுக ஐடி விங் வகைராலேருந்து எடுத்து போட்டு ஜெயலலிதா, கருணாநிதியெலாம் அவர்களெல்லாம் இருக்கும்போது இந்தியாவெலாம் டவல் இல்லாமல் தான் இருந்தாங்க. ஏதோ அவங்கெல்லாம் இந்த பழக்கத்தை ஒழிச்சிட்டாருன்னு போகிறாங்க. அதாவது விஜய் அவர்கள் சினிமாவிலிருந்து வந்ததால் அந்த எல்லாமே அந்த சினிமேட்டிக்காக, இந்த சினிமா பிம்பமாகவே அந்த 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 கட்சியை அவர்கள்
ஆட்சியை பிடித்ததும் அந்த ரீல்ஸை வச்சு தான் பிடிச்சிருக்காங்கன்னு இப்போ வெளியில் வந்திருக்கு. அதில் திமுக அதிமுக 2 பேரும் இவ்வளோ வருஷ அனுபவத்தில் கோட்டை விட்டாங்க. பல ஆயிரம் கோடிகள் செலவு பண்ணி, ஏதோ திமுக 10,000 கோடிக்கு மேலே செலவு பண்ணாங்கிறாங்க, இவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்கன்றாங்க. அவர் ஒரு 1500 கோடி செலவு பண்ணாராம். ஆனால் களத்தில் செலவு பண்ணல. இவ்வளோ நாள் அரசியல் எப்படி இருந்துச்சுன்னா, களத்தில் போய் மக்களை கூட்டி நீங்கள் மக்களிடம் வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் வெற்றி தோல்வி. இதை தவிர வந்து அவங்க கள்ள ஓட்டு போட்டாங்க, இங்கே கள்ள ஓட்டு போட்டாங்க, பூத் கேப்சரிங் பண்ணாங்க, இதெல்லாம் அங்கங்கு ஏதோ நிகழ்வுது. ஏதோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஏதோ பெருசாக வந்து பூத் கேப்சரிங்லாம் அதிகமாக நடந்துருச்சுன்னு சொல்கிற மாதிரி இல்லை. எங்கேயோ அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கும். ஆனால் இப்படி இருந்த அரசியல் களத்தை சத்தமே இல்லாமல் அந்த வீடியோஸ் மூலமாக எங்கேயோ போய் வெளிநாட்டிலேருந்து அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி, எங்கேயோ துருக்கி, இந்தியாவுக்கு எதிரியான நாடு, பாகிஸ்தானுக்கு ஆதரவான நாடு, அங்கே ஸ்ரீலங்காவில் லண்டனில் அங்கங்கெல்லாம் வச்சு அங்கேருந்து அப்லோட் பண்ணி ஒரு பெரிய ஒரு டிஜிட்டல் அதை புரட்சின்னு கூட சொல்லலாம். ஏன் வந்து புரட்சின்னு சொல்கிறோன்னா, இது வரைக்கும் செய்யாதது ஒன்று புதுசாக செய்யும்போது அது புரட்சி. அந்த வகையில் வந்து ஏன் செஞ்சார், தப்பு பண்ணிட்டார், அவர் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து குற்றம் ஒன்றும் இல்லை. அவர் ஒரு புது யுக்தி கண்டுபிடிச்சாரு. அது திமுகவுக்கோ அதிமுகவோ அந்த யுக்தி, இவ்வளோ ஐடிவிங்க வச்சாங்க, ஐபேக்கை பக்கத்தில் வச்சாங்க, பெண் வச்சுருந்தாங்க, திமுகவில் அதிமுகவில் ஏதோ ஒரு நிறுவனம் வச்சுருந்தாங்க. இவங்களுக்கு புரியாத தெரியாத இவர்கள் எதிர்பார்க்காத ஒரு வழியில் அவர் போய் அதை பிடிச்சிருக்காரு. ஏன் பிடிச்சாருன்னு சொல்கிறதோட பிடிச்சிருக்காரு. ஆனால் அதில் உள்ளதெல்லாம் வந்து ஃபேக் நெரேட்டிவ் என்பது தான் அதில் நமக்கு வந்து ஐயோ ஜனங்க வந்து முன்னால் வாக்குறுதியை பார்த்து ஏமாந்தாங்க. திமுகவில் 530 வாக்குறுதி கொடுப்பாங்க. செங்கல் எடுத்துகிட்டு அவர் எய்ம்ஸு கட்டலான்னு சொல்லி ஊராக உதயநிதி அவர்கள் செங்கலை தூக்கிட்டு போனார் போன தேர்தல் 2021. அப்புறம் நீட் தேர்வை ஒழிக்கும் ரகசியம் எங்கள்கிட்ட தான் இருக்குது. இந்த மாதிரி பொய் சொல்லி, ஆனால் மக்களிடம் போய் இந்த பொய்களை சொல்லி வாக்குறுதிகளை சொல்லி, ஆனால் அந்த பொய்களை வச்சு தான் அவங்க வந்தாங்க. இப்போ விஜய் வந்திருக்காருன்னா, விஜய் வந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரும் வந்து பொய்யான ரீல்கள் இல்லை. இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் வந்து நான் இல்லைன்னா எனக்கு விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடலன்னா நான் செத்துருவேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், சாப்பிட மாட்டேன், இந்த பேரன் வந்து தாத்தாவை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன், விஜய்க்கு ஓட்டு போடலன்னா அண்ணன் தம்பி 2 பேர் அடிச்சுக்கிறாங்க விஜய்க்கு ஓட்டு போடணுன்னு. இந்த ரீல்ஸ் எல்லாம் இப்போ தெரியுது. இதெல்லாம் இயல்பாக நடந்தது இல்லை, இதெல்லாம் செட்டப் பண்ணது. செட்டப் பண்ணி கிட்டத்தட்ட ஏதோ 30,000 குழுன்றாங்க, 60,000 குழுன்றாங்க, வாட்ஸ்அப் குழு. இதில் பரப்பும்போது இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 வாட்ஸ்அப் குழுவில் இருக்கேன். ஒரு குழுலையும் ஒரு 100லேருந்து 200 பேர் சராசரியாக இருப்பேன். அந்த மாதிரி இருக்கும். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு வைரலாக போச்சுன்னா எவ்வளோ பேருக்கு அப்படியே போதும்? 60,000 பேர்ன்றது 60,000 குழுன்னு வச்சுங்க ஒரு உதாரணமாக. அவங்க கண்ட்ரோல் பண்ணது 64,000 வாட்ஸ்அப் இதுன்னு சொல்கிறாங்க. அப்போது 60 லட்சம் பேருக்கு ஈஸியாக ஒரு தோராயமாக கணக்கு வச்சா ஒரு 60 லட்சம் பேர் போகுது. இப்படி போய் வந்து இவங்களை வந்து அந்த ஜென்சின்னு அவங்கள உள்ளெடுத்து, இப்போ நீங்கள் ஜென்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் ஜென்சின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சது. கலவரத்தில் வந்து கடைசியில் முகமது யூனுஸ்ன்ற அந்த ஜென்சிக்கு வந்து யார் வந்து அவர் தேர்ந்தெடுத்தாங்க, ஒரு 72 வயசு 74 வயசு, ஏற்கனவே நிதி மோசடியில் ஈடுபட்ட முகமது யூனுஸ். இப்போ அவர் வந்து தேர்தல் வந்து வேறு ஆட்சி வந்துடுச்சு, கலீடா ஜியாவுடைய மகன் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார். ஓரளவுக்கு இந்தியாவோட கொஞ்சம் இணக்கமாக போகிறார். முகமது யூனுஸ் இந்தியாவுக்கு எதிராக நேரடியாக பாகிஸ்தானுடன் இருந்தார். இப்போ வந்த கலீடா ஜியா பையனும் பாகிஸ்தானோட உறவாக தான் இருக்கார். ஆனால் அந்த முகமது யூனிஸ் அளவுக்கு இந்தியாவுக்கு எதிர்ப்பாக இல்லை. அவர் அமெரிக்கா கிளம்பி ஓடி போயிட்டார், ஏதாவது பிரச்சனை வரும்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேபாளில், ஸ்ரீலங்காவில் இந்த ஜென்சிலாம் வந்தது. ஜென்சி வந்ததுனால வந்து ஒரு எழுச்சி புரட்சி வந்துவிடும்னு சொன்னீங்கன்னா ஒரு எழுச்சி வருதுன்றது உண்மை. அதே சமயத்தில் ஏங்க உலகத்தில் வந்து ஜென்சின்றது 2000க்கு அப்புறம் பிறந்தாங்க, 25 வயசு. இப்போ என்ன 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் வச்சுட்டு பாக்கி பேரெல்லாம் கொலை பண்ணிடுறதா? இது அப்படி ஏதாவது ஒரு சாத்தியம் இருக்குமா? இல்லை. அப்போ அந்த ஜென்சி புரட்சினா அவன் எழுச்சி வேணா இருக்குமே தவிர வீரியம் இருக்குமே தவிர அவனுக்கு வந்து அறிவு அவ்வளோ தூரம் முதிர்ச்சி அடைஞ்சிருக்குமா? அறிவு முதிர்ச்சி எப்படி வரும்? அனுபவத்தில் தான் வரும்.
இது இல்லாமல் சென்சின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு என்ன கரப்பாம்பூச்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டியை தான் கரப்பாம்பூச்சி கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் வந்து ஆன்லைனில் சேர்ந்துட்டா கடைசி தாண்டிச்சு 2 கோடி பேர் இணைஞ்சிட்டாங்க. அதான் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுண்ணி கழகம்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கான். இதே மாதிரி ஒட்டுண்ணின்னா இந்த வந்து உண்ணின்னு சொல்லி வந்து மேலே ஒட்டும் சும்மா இந்த வம்புக்காக ஒரு பேருக்காக இந்த இதுக்காக அதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லட்சக்கணக்கில் போயிட்டு அதுவும் போயிட்டுருக்கு. இப்போது இதை மத்திய அரசு வந்து இது என்ன இதுக்கு பின்னால் என்னன்னா அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து இப்போ பல வழக்கறிஞர்கள் வந்து வேலை இல்லைன்னு சொன்னால் அவங்களாம் உடனடியாக வந்து பத்திரிகையாளர் ஆயிடுறாங்க. கேஸ் இல்லை அப்படின்னா பத்திரிகையாளர் ஆயிடுறாங்க, இல்லை சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆயிடுறாங்க, அதாவது போலி சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆயிடுறாங்க, இல்லை தகவல் அறியும் சட்டத்தில் போய் ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி கூட்டம் அதிகமாக போச்சுன்னா என்ன கான்டெக்ஸ்டில் வேறு ஒரு சூழ்நிலையில் என்ன சொன்னாரோ இதை வச்சுக்கிட்டு வேணும்ன்ட்டு பண்ணிட்டாங்க. இப்போ அதை கண்டுபிடிச்சது பார்த்தா அபிஜித்னு ஒருத்தர், அவர் தான் வந்து முன்னாள் அம் ஆத்மி நிர்வாகி, இப்போ எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கார். அவர் தான் அந்த மாதிரி ஒரு 3-4 பேர் இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கூட பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் இப்போ உலகம் எங்கேயும் போய் எல்லா இடத்துலையும் இத்தனை இதுலேயும் போய் எல்லா இந்த பக்கமும் ஈரான்லேயும் நட்பாக இருக்கார், அங்கே யுஏஇயில் நட்பாக இருக்கார், இஸ்ரேலில் நட்பாக இருக்கார், அமெரிக்காவோட ஓரளவுக்கு ஒரு சுமாரான நட்பாக இருக்கார், பகைச்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு நட்பில் இருக்கார். அவங்க வந்து நம்மளை பகைச்சிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ எண்ணெய் வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளாம் 100 ரூபா விற்றுருந்த பெட்ரோல் வந்து ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் ஏறி இருக்குது. பாகிஸ்தான்லாம் 80% 100% ஏறி இருக்குது. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் மின்வெட்டு. இப்படியெல்லாம் பல பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தான், இன்னும் பல நாடுகள் 3 ரூபா 4 ரூபா ஏறினது வந்து ஏதோ பூர்வ புண்ணியம் அப்படின்னு நினச்சி நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த சென்சியில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அமெரிக்காவிலேருந்து இந்த இது சொல்லுவாங்க டீப் ஸ்டேட்டுன்னுவாங்க, ட்ரம்ப்பே அதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. இல்லைனாலும் அந்த டீப் ஸ்டேட்டு இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு நாடு வந்து அமெரிக்காவை மீறி வளருகிறது என்றாலும் அந்த நாடை வந்து ஏதோ ஒரு வகையில் போட்டு தள்ளணும். திடீர்னு இப்போ தான் ஈராக்கில் வந்து இது கிளப்பி விட்ருவாங்க, அங்கே வந்து இந்த பயாலாஜிக்கல் வெப்பன் இருக்குது, உயிர்கொல்லி வெடிகள்லாம் இருக்குது, ஆயுதங்கள்லாம் இருக்குது. கடைசியில் இந்த சதாம் ஹுசேனை தூக்கில் போட்டு எல்லாம் பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்க. அந்த உயிர்கொல்லி ஆயுதம் எதுவுமே அங்கே கிடைக்கல. வியட்நாமில் இதே மாதிரி தான் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தானில் இதெல்லாம் பண்ணி எவ்வளோ வருஷம் பண்ணிவிட்டு கடைசியில் அங்கே ஒன்றும் கிடைக்கல. இது அமெரிக்காவுடைய ஸ்டைல். இந்தியாவிலையும் இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ஆட்சி, இப்போதைக்கு மோடி ஆட்சி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எதிர்கட்சி எதுவும் வந்து ஆட்சிக்கு வந்துடும் சொல்கிற அளவுக்கு காங்கிரஸோ இல்லை வேறு எந்த கட்சியோ இல்லை. ஆனால் தேர்தலில் எதுவாக இருந்தாலும் தேர்தலில் தோற்கடிக்கிறது அது ஜனநாயகம், அது எப்படி ஜெயிக்கிறாங்களோ அது. ஆனால் மோடி அவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், கலவரத்தை உண்டாக்கி இந்த ஜென்சியை பயன்படுத்தி. அப்படி இல்லை, கலவரத்தில் இன்னும் சரியாக நடக்கலைன்னா மோடி அவர்களோட உயிருக்கே கூட பெரிய ஆபத்து உங்களுக்கு தெரியும். அப்படின்னா என்ன, போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஆங்கில பத்திரிகைகள் சேனல்கள்லாம் இதை பற்றி பேசுகிறாங்க. இல்லை, எதுக்காக சொல்லணும்னா ஜென்சி அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து எல்லாமே அது நல்லதுக்காகன்னு சொல்ல முடியல, அதை தவறாக பயன்படுத்துவது தான் இப்போ அதிகமாக இருக்குது. நம்ம ஜென்சிக்கு எதிராக நம்ம வந்து ஒரு கருத்து தெரிவிக்கல. இளைஞர்கள் எல்லாத்துலேயும் ஆக்கப்பூர்வ சக்தியாக இருக்கணும். ஆனால் அதை பயன்படுத்துபவர்கள் அதை தவறாக கையாள்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளும் அனுபவமும் முதிர்ச்சியும் இன்னும் அவர்களுக்கு வந்திருக்காது. இப்போ நம்ம தமிழ்நாட்டு வருவோம். இந்த ஃபேக் நேரேட்டிவ் நிறையா வந்து செட் பண்ணாங்கன்றது முன்னாலேயே தெரிஞ்சுது. இந்த பொண்ணுங்கள்லாம் வச்சுக்கிட்டு வந்து இல்லைன்னா யாராவது இதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் நானும் எனக்கு இந்த வயசுக்கு எத்தனையோ ஆட்சிகள் மாறி மாறி பார்த்துருக்கோம், அரசியல் கட்சியெல்லாம் பார்த்துருக்கோம், தேசிய அளவில் எங்கேயாவது தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து 10 வருஷமாக நான் கல்யாணம் ஆச்சு, ஒரு தடவை நான் வந்து என் கணவர் கூட நான் வந்து உறவு கொள்ளும்போது மனசில் விஜய் நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து உறவு கொள்வேன் அப்படின்னு ஒரு 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 குடும்ப பெண் வந்து பேசுகிறாங்க. இதுக்கு முன்னால் எப்போவாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு சங்கீதா அவர்கள் விவாகரத்து செய்தால் செய்து போட்டு போகிறாங்க, நாங்கள் தங்கச்சியாக இருப்போம் தளபதிக்கு, இல்லைன்னா பொண்டாட்டியாக இருப்போம். இதுக்கு முன்னால் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அப்போ இப்போல்லாம் இந்த மாதிரி நான் சொல்கிறது 2-3 உதாரணங்கள் ரொம்ப எங்கள் குடும்பத்தில் யாருமே ஓட்டு போடல விஜய்க்குன்னா எல்லாரையும் விஷம் வச்சு கொண்டுடுவேன். விஜய் முதல்வராக வரலைன்னா என் குழந்தைங்களுக்கும் விஷம் வச்சு கொண்டுட்டு நானும் தற்கொலை பண்ணிப்பேன். பண்ணிப்பாங்களா உண்மையிலேயே இல்லை. ஆனால் அப்போ வந்து நம்ம என்ன நினச்சோன்னா, இல்லை இது வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஒரு கூட்டம், அறிவு முதிர்ச்சி அற்ற கூட்டம், அனுபவ முதிர்ச்சி அற்ற கூட்டம் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் இப்போ தான் வெளியே என்ன தெரியுதுன்னா, இதெல்லாம் இயல்பாக நடந்த விஷயங்கள் இல்லை, செட்டப் பண்ணி பண்ணது. இப்போ யாரோ ஒரு பெண்மணியை கூப்பிட்டு இந்த மாதிரி டயலாக் பண்ணி நீங்கள் பேசுங்க, ஒரு 10,000 ரூபா தரேன், 20,000 ரூபா தரேன்னா அன்னி தேதிக்கு ஒரு 20,000 ரூபா வருதுன்னா அதோடைய விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் பேச. இப்போ இருக்கிற பொதுவான தலைமுறையே என்ன, இன்றைக்கி என்ன வரவு அதுதான் பார்க்குறாங்களே தவிர நாளைக்கு அப்படின்றத பற்றி திங்க் பண்ண மாட்டேன். பொதுவாக சொல்கிறேன், இப்போ தலைமுறைகளே மாறிக்கிட்டு இருக்கு. அப்போது இதெல்லாம் செட்டப் பண்ணதுன்னு இந்த ஃபேக் நெரட்டிவ் ஒரு இந்து பத்திரிகை சார்பான நீங்கள் சொல்கிற நபர் வந்து சொன்னது, அந்த ஃபேக் நெரட்டிவ்னு சொல்வது வந்து உண்மைதான். அப்படிதான் தெரியுது. குறிப்பாக அந்த பட்டியல் சமூக மேட்டரை பற்றி சொல்லியிருந்தாங்க. இல்லை, அது ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். ஏங்க இவர் ஃபேக் நரேட்டிவ் வீடியோ மூலமாக பண்ணார். திமுக ஆட்சியில் வந்து நீட் தேர்வு ரகசியம் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னதோ, மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவோன்னு சொன்னதோ, எய்ம்ஸில் இது நடக்கலைன்னு சொன்னதோ, விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் வந்து சகோதரர் அதாவது தோள் கொடுப்போம்னு சொன்னதோ, கடைசியில் அவங்களே குண்டாஸில் தூக்கி போட்டது, மாற்றுத்திறனாளிகளை கண்ணு தெரியாதெல்லாம் கூட பாவம் அவங்கள கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் நடுராத்திரியில் இறக்கி விட்டு வந்தது, செவிலியர்களை கொண்டு போய் விடிகாலையில் 2 மணிக்கு ஊரப்பாக்கத்தில் இறக்கி விட்டு வந்தது, பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் கஞ்சாபுத். அந்த நெரேட்டிவ்ஸ் எல்லாம் நடந்தது. நான் இப்போ விஜய் ஆதரித்து சொல்லலை, இது தவறு தாங்கிறத முதல்ல நான் வந்து ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இதுவும் தவறு. ஆனால் இதைவிட பெரிய தவறுகளாக நடந்த பொழுது இந்து பத்திரிகை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது, அந்த பத்திரிகையுடைய குழும உரிமையாளர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அங்கே போய் வந்து திமுகவுக்கு சொம்பாக இருந்து கொண்டு இதில் ஓசூரில் வந்து ரேஸ் கிளப் வர்றதுக்கு அதுக்கு லைசன்ஸ் வேணும்னு அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தார். நம்ம பேசியிருக்கோம், இது நான் சொல்லலை, பத்திரிகை தகவல்கள் சொல்லு, பிற பத்திரிகை தகவல்கள். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை வந்து திமுகவிலேருந்து வந்து எப்படி கைப்பற்றுனாங்க? என்ன சார் எப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா? போய் பாருங்கள், திருசக்தி அரங்கன்னு நான் கட்டி கொடுத்த அரங்கம் இருக்குது. ஏதாவது ஒரு விழாக்காக ஒரு இன்விடேஷனாவது எனக்கு அனுப்புகிறாங்களா பாருங்கள். பில்டிங் கட்டி கொடுத்தேன், டோனர். அதாவது அதில் தான் அப்போ தான் வந்து இதே இந்து பத்திரிகையாளர் உரிமையாளர் ராம் தான் அந்த அந்த திமுக குழுவினர் வெற்றி பெற்ற பிறகு, நீங்கள் சொன்ன அவர் உட்பட வெற்றி பெற்ற பிறகு மேடையில் இப்படி கையை தூக்கிட்டு இந்த கட்சி ஸ்டைலில் கையெல்லாம் தூக்கிட்டு நான் வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பார் மதுக்கடை அதாவது பார் ஏற்பாடு பண்ணி நான் லைசன்ஸ் அஃபிஷியலாக வாங்கி தர்றேன், இது என்னுடைய கடமை. அப்போ தான் நான் பல யூடியூப்பில் பேசினேன். ஏங்க இவ்வளோ வருஷமாக ஒரு 100 ஆண்டு கணக்காக வந்து இந்து பத்திரிகை நடத்துகிறீங்க, நீங்களும் உங்கள் குடும்பம், அதுக்கு முன்னால் ஒருத்தர் நடத்தியிருந்தார், அவர்கிட்டேருந்து வாங்கி இவங்க குடும்பம் நடத்துறது 3வது தலைமுறை. அந்த இந்து பத்திரிகை ஆஃபீஸில் கேன்டீனில் ஒரு பார் வைக்க வேண்டியதுன்னு எவ்வளோ நாள் வைக்கலையே? மக்கள் பணி, பத்திரிகையாளர்களுக்காக நல்லது பண்ணுறீங்கன்னா இதுதான் நல்லது, பார் வைக்கிறது தான் நல்லதுன்னா அதை ஏன் உங்கள் பத்திரிகையில் எவ்வளோ நாள் வைக்கலை? பத்திரிகையாளர் மன்றன்றது 4 பேர் வந்து போகிற இடம், பெண்கள் வராங்க. இப்போலாம் பெண் பத்திரிகையாளர்கள் முன்ன விட அதிகமாகிட்டாங்க. மாதிரி மற்ற இவங்களாம் பத்திரிகையாளர்களையும் பார்த்தீங்கன்னா கட்சி சார்பாக இருப்பான், சாதி சார்பாக இருப்பான், எல்லாம் குரூப்பாக பிரிஞ்சிருப்பான். இந்த பாருன்னு வரும்போது அங்கே ஈஸியாக வந்து ஒரு தகராறு வந்து ஒரு கலவரம் ஒரு குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் கேட்பீங்க, அவன் தெருமுனையில் போய் தண்ணி அடித்தா என்ன பண்ணுவீங்கன்னா அது அவன் பிரச்சனை. நீங்கள் கோயிலேருந்து பக்கத்துலேயோ பள்ளிக்கூடத்து பக்கத்துலேயோ வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது என்ன? தள்ளி வச்சா அங்கே போய் குடிக்க மாட்டானான்னு கேட்டால், குடிச்சிட்டு அவன் வந்து உடனே அவனோட ஃபோக்கஸ் அந்த பள்ளி குழந்தைகள் பேர்லேயோ இல்லை அந்த கோயிலோ வழிபாட்டு தலம் பொதுவான எந்த மதமும் அங்கே வந்து கலாட்டா பண்ணக்கூடாது. ஆனால் கலாட்டாவே பண்ணக்கூடாதுன்னு மதுக்கடை மொத்தமாக மூடணும். அது முடியாத போது இதுவாவது செய்யணும். அது மாதிரி பத்திரிகையாளர் மன்றத்தில் வந்து நீங்கள் பார் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறது வந்து
மதுக்கடையே மொத்தமாக மூடிட்டாங்கன்னா அது அது ஒரு கொள்கை முடிவு. அது எவ்வளோ தூரம் தமிழ்நாட்டில் சாத்தியம், வருமானம், எந்த அரசுக்கு அந்த தைரியம் இருக்கும், அது வேறு விஷயம். எத்தனையோ குஜராத் போன்ற மாநிலங்கள் வந்து உடனே என்ன சொல்லுவாங்க, அங்கெல்லாம் கள்ள சாராயம் இல்லையான்னு. ஏங்க இங்கே டாஸ்மாகலாம் திறந்து வச்சுருக்கும் போதே கள்ளக்குறிச்சியில் வந்து 2 திமுக எம்எல்ஏ உடைய அவங்க சம்மந்தப்பட்டு கள்ளச்சாராயம் 68 பேர் இறந்து போனாங்களே. அப்படிங்க நாங்கள் அரசில் டாஸ்மாக் வச்சுருக்கிறதுனால தான் கள்ளச்சாராயம் தடுக்க முடியுதுன்னா, குஜராத்தில் 68 பேர் செத்து போகலையே, அங்கே இதுவே கிடையாது, டாஸ்மாக் அது மதுக்கடையே கிடையாது. கள்ளச்சாராயம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கத்தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 68 பேர் டாஸ்மாக் கடை இருந்தும் செத்து போகிறதுன்னா, அப்போ நீங்கள் வந்து கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக தான் நாங்கள் டாஸ்மாக் வச்சுருக்கோன்னு மக்களை ஏமாற்றுறது தானே. இதை மாதிரி நெரேட்டிவ்ஸ் நீங்கள் வந்து திமுக ஆட்சியில் எவ்வளவு ஏமாற்றிருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி மீடியாக்கள், பொதுவாக சொல்கிறோம் ஆர்எஸ்பி மீடியாக்கள் துணை போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அது ஒரு நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு வழி கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்க, வழியாக திராவிடங்கிற பேரில். விஜய் வந்து அதே டெக்னிக்கை வேறு ஒரு புது விதமாக சிம்பிளாக செலவு கம்மியாக சகாயமான விலையில், சகாயம்னு சொல்கிறது விலையில் தான், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏதோ பேர் யாரையோ சொல்கிறேன் இல்லை, அவர் நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவரை பற்றி சொல்ல, நான் சகாயமான சீப்பாக அந்த மாதிரி வந்து ஒரு வழியை கண்டுபிடிச்சி அவர் பண்ணிட்டார். அதில் வந்து ஓரளவுக்கு வெற்றியும் கண்டுவிட்டார், முதலமைச்சர் பதவியில் உட்காந்துட்டார். ஃபேக் நேரேட்டிவே எல்லா இடத்துலையும் இருக்குது. எதை கேட்டாலும் இப்போ இங்கே என்ன நம்ம சொல்லுதுன்னா, சொல்வதற்கு என்ன உங்களுக்கு தகுதி இருக்கிறது, திமுகவிற்கோ திமுக சார்ந்தவர்களுக்கோ என்ன தகுதி இருக்கிறது? நீங்கள் வந்து ஏதோ சொல்லுவாங்க, இப்போ இந்த இலுப்பச்சட்டியை பார்த்து, இலுப்பச்சட்டி வந்து காக்காயை பார்த்து கருப்புன்னு சொல்லிச்சான், சீச்சி ரொம்ப கருப்புன்னு இலுப்பச்சட்டின்னு சொல்லுவான், கனகரேல்னு இருக்கும். அது மாதிரி ஏன் அவங்கள பார்த்து காக்கா கருப்புன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பண்ண நெரேட்டிவ் வந்து வேறு விதமாக பண்ணீங்க, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த நெரேட்டிவ் நடக்குது. இப்போ கூட மரிய வில்சன்னு ஒரு நிதியமைச்சரா, ஒரு செங்கோட்டையன் இருந்த நிதியை பிடுங்கி அவருக்கு வருவாய் கொடுத்துட்டு நிதியை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவரோட பின்னணி பார்த்தீங்கன்னா, அவர் ஜேபிஆர் குடும்ப மருமகன். ஒரு மாதத்துக்கு முன்னால், இந்த தேர்தலுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே ரொம்ப வருஷமாக அந்த ஜேபிஆர் மறைந்த பிறகு அவங்க குடும்பத்துக்குள்ளே அக்கா தங்கிகளுக்குள்ள பிரச்சனைகள்லாம் இருக்குது. பிரச்சனைகள்லாம் அடிதடி பிரச்சனைகள் வரைக்கும் போச்சு. சொத்து பிரிக்கிறது, இது காலேஜ் ஒன்றுது என்னது, ஏதோ அவங்க குடும்ப சொத்து இருந்தாலே பிரச்சனை வரதானே செய்யும் குடும்பத்தில், யாருக்கு எவ்வளோன்னு பிரிக்கிறது. அந்த மாதிரி வரும்போது அவர் வந்து யாரோ அவருடைய இந்த சம்மந்தப்பட்ட சொந்தக்காரர்கள் அவருடைய வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு பெரிய கையை வச்சுக்கிட்டு அடித்து ஒரே ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுற ஒரு வீடியோ வந்து இன்னும் இப்போவும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவரை நீங்கள் நிதியமைச்சர்னு போடுறாங்க. இதில் ஃபேஸ்புக்கு மற்ற இடங்கள்லாம் வந்து இவர் தான் வந்து கல்வி தந்தை, இத்தனை பேரை படிக்க வச்சார், யார் மரிய வில்சன், மீனவர்களுக்காக வாழ்வு கொடுத்தாரு. அப்புறம் வந்து 41 பேர் கரூரில் இறந்து போடும்போது அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு நிவாரண தொகை கொடுத்தாரு, அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்குறேன்னு சொன்னார். அவரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புகழ் பாடி நமக்கு படித்து பார்க்கும்போதே அப்படியே சிலிருக்குது. இவரையா நம்ம வந்து அப்படின்னா அந்த ரவுடியாக வந்து கையில் வந்து வச்சுக்கிட்டு அந்த கம்பை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தார், அடித்தார், உடைச்சார். இவர் வேற அவர் வேறையா? அவர் அந்நியன், இவர் அம்பியா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வர அளவுக்கு. என்னென்னா இவங்க வந்து இது டெக்னிக் இப்படி தான், இவரை பற்றி ஒரு பிரமாதமாக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ஏங்க அவர் ஈவேரா அவர்கள் வந்து யுனெஸ்கோ விருது பெற்றார்னு சொல்லி நீங்கள் போடலையா? திமுக சார்பில், திக சார்பில் அது விக்கிபீடியாலே போட்டு அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணும்போது அந்த மாதிரி யுனெஸ்கோ விருதோ வந்து பெரியாருக்கு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் விக்கிபீடியா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியில் எடுக்கலையா? இப்போவும் நீங்கள் பேசலையா? எல்லோரும் தமிழ்நாட்டில் படித்ததுக்கு காரணமே, பெண்கள் படித்ததுக்கு காரணமே வந்து ஈவேரா பெரியார் தான், மறுமணம் செய்து கொள்வதற்கு காரணமே பெண்களுக்குங்க. யார் கொண்டு வந்தா மறுமண சட்டம்? விதவைகள் மறுமண சட்டம் பெரியாரை கொண்டாரு.
ஈஸ்வர வித்யாசாகர் ராவ் என்கிற பிராமணர். ஏன் அதை பிராமணர்னு சொல்கிறேன்னா, இந்த பிராமண எதிர்ப்பை மட்டுமே ஒரு திராவிடங்கிறத கொண்டு வந்து தான் வந்தார். பெரியாரோ அவருக்கு பின்னால் வந்த திராவிடம். நான் ஜாதி ரீதியாக பேசணும்னு பேசலை. சரி, அவர் எந்த ஜாதின்னு விட்டுருவோம், யாரோ ஒருத்தர். அந்த வித்யாசாகர் ராவ் அவர் அந்த சட்டம்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பெரியார் பிறக்கவே பிறந்தார். பெரியாருடைய பிறப்புக்கு முன்னாலே நடந்து போச்சு. விதவா மறுமணம் சட்டமாக ஆக்கப்பட்டது, அதாவது பிரிட்டிஷ் காலத்திலேயே. அதற்கு காரணம் யாரோ ஒருத்தர், அவர் எந்த ஜாதின்னு விட்டுருவோம், அவர் ஒருத்தர். ஆனால் நம்ம சொல்லும்போது மறுமணத்திற்கு பெரியார் தான் காரணம். நம்மளாம் தமிழர்கள்லாம் கோமணம் கட்டியிருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் பெரியார் தான் கதை சொல்லுவாங்க. நீங்கள் இப்படியெல்லாம் நெரேட்டிவ் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ விஜய் அதே மாதிரி நெரேட்டிவை இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி வச்சு வீடியோ இதை வச்சு பண்ணிகிட்டு இருக்கார். அவர் டேர்ன் பாக்ஸை திறந்தார், சாப்பிட்றாரு, உட்காந்தாரு, போனார், காரில் போகும்போது புலேரோ குறை அவரே செக் பண்ணி கார் சரியாக இருக்கான்னு பார்க்குறாரு. எத்தனை காரியாக செலவு பண்ணுவீங்க? ரெண்டாவது, அதுக்கு சீஃப் மினிஸ்டர் தேவையில்லையே, மெக்கானிக் போதுமே. அது மெக்கானிக்கோட வேலை. மெக்கானிக்கோட வேலையை சீஃப் மினிஸ்டர் செய்கிறாருன்னு பெருமையாக சொல்கிறது ஒரு அடையாள அரசியலுக்கு வேணால் நீங்கள் சும்மா பண்ணலாம். அது எல்லாருமே பண்ணுவாங்க. ஸ்டாலின் இருக்கும்போது கூட ஏதோ ஒரு பஸ்ஸெல்லாம்னா ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அப்படி இருந்தார். அங்கேயா போனால் ஒரு சைக்கிள் ஏறி உட்காந்துட்டு ஒரு போஸ்ட் கொடுப்பாரு. அப்புறம் அந்த பெரிய பைக் ஒன்று தேர்தலுக்கு முன்னால் கூட அது என்ன ரொம்ப காஸ்ட்லி பைக், 2 வீலர் ஏறி உட்காந்து போஸ்ட் கொடுத்து அதில் ஏறி உட்காந்து போதும். அது ஒன்றும் ஓட்டெல்லாம் இல்லை, சும்மா அப்படி உட்காந்துட்டு ஸ்டாண்டு போட்டதில் உட்காந்துருந்தார். இதெல்லாம் ஒரு அப்புறம் அது கலைஞர் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது வள்ளூர் ஓட்டத்தில் ஆனவுனா ஜெகத்ராட்சம் ஒரு விழா வைப்பார். என்னென்னு கேட்டால் அதில் அவருக்கு ஒரு வீர வாழ் பரிசு கொடுப்பாங்க. அவர் வாழை தூக்கி இப்படி காமிப்பார். என்ன சேர சோழ பாண்டியரா, காவிரியில் தண்ணி வரலன்னு கர்நாடகா சிஎம்மும் தமிழ்நாடு சிஎம்மும் வாழை எடுத்து போராட போகிறாங்களா? அப்படி இந்த ஃபேக் நெரேட்டிவ்ஸுங்கிறது திமுக பீரியடில், அதுக்கப்புறம் அதிமுக, அதனால் அதிமுக பீரியடில் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. திமுக பீரியடில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அது திமுகவிலேருந்து வந்தது தானே அதிமுக. இதோடைய பிம்பம் அங்கே இருக்க தானே செய்யும். அதிமுகலேருந்து பல அமைச்சர்கள் இங்கே வராங்கும்போது எப்படி பெரிய வித்தியாசங்கள், 6 வித்தியாசம் ஏதோ ஒரு பத்திரிகையில் அந்த காலத்தில் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, சில ஒற்றுமைகள் இருக்கும், சில வேற்றுமைகள் இருக்கும். ஆனாலும் அடிப்படையில் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இவர் அதே ஃபேக் நெரேட்டிவ்ஸு, ஆனால் அதை நேரடியாக களத்தில் வைத்து செய்யாமல் வீடியோ மூலமாக எங்கேருந்தோ வெளிநாட்டில் லோடு பண்ணி கொண்டு இப்படி ஒன்று பண்ணாங்க. ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா, ஏன்னா இன்றைக்கி எல்லாமே அதானே. நான் பத்திரிகை நடத்திருந்தோன்னா அன்றைக்கி கடையில் போய் பத்திரிகை அட்டைப்படத்தை பார்த்து வாங்கிட்டு வருவான். இன்றைக்கி யார் கடையில் போய் புத்தகம் வாங்கி படிக்கிறான்? பத்திரிகையோ இல்லை புத்தகங்களோ, எல்லாமே செல்ஃபோனில். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு யுக்தியை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதே ஃபேக் நேரட்டிவ்ஸ். இப்போ கூட ஒரு பாடப்புத்தகத்துலேருந்து பெரியாரை பற்றியும் கருணாநிதி பற்றியும் நிறையா திணிக்கப்பட்ட கருத்துக்கள், அவர்களுடைய இதெல்லாம் உள்ளே போட்டிருக்காங்க. அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு குரல் எழுந்திருக்கு. என்னை பொறுத்தவரை நல்ல விஷயங்கள் செய்திருந்தால் அதை குறிப்பிடலாம். அவர் கலைஞர் கருணாநிதி வான்கோழி, வாழ முடியாதவள்னு ஆபாச கதைகள்லாம் எழுதியிருக்காரு ஆரம்ப காலத்தில். அதெல்லாம் பத்திரிகை பாடப்புத்தகத்தில் வைக்க முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு நல்ல திட்டங்கள் வைத்திருந்தால் எந்த தலைவராக இருந்தாலும் அவர் திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ தமிழ்நாட்டில், ஏன்னா இவங்க தானே ஆண்டிருக்காங்க, அது பாடத்திட்டத்தில் வைப்பதற்கு முன்னால் அது கட்சி சார்பற்று பொதுவானதாக இருக்கிறதான்னு பார்த்து யாரையும் வைக்கலாம். இவங்களது வைக்கலாம், அவங்களது வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. இப்போ கூட விஜய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் நெரேட்டிவ்னு சொல்லும்போது அதை வச்சு முடிச்சிடுவோம். நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு திடீர்னு ஒன்று எதிர்பாராத ஒரு விஷயம் விளைஞ்சிருக்கு. என்னென்னு கேட்டால், விஜய் அவர்கள் இந்த குழந்தைகளை வச்சு குட்டீஸ் எல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போய் விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணுன்னு சொல்லி சாக்லேட்டு லாலிபப்புக்கு எப்படி பிடிவாதம் பிடிப்பீங்களோ அப்படி பிடிக்கணும்னு சொல்லி பேசினார். அதுக்கப்புறம் வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் நன்றி தெரிவிக்கும் போது கூட குட்டீஸு உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி தனியாக குறிப்பிட்டு சொன்னார். ஆனால் இப்போது நான் கூட பேசியிருக்கேன், மாணவர்கள் அரசியலுக்கு வராமல் இருப்பது தான் அந்த பருவத்தில் அவங்க படிப்பு மீது கவனம் செலுத்துறது. படிப்பு, ஒழுக்கம், இதுதானே ஒழுக்கம் அல்லது நடத்தை, நடவடிக்கை, இது 2 தான் அவங்களுக்கு முக்கியம். அந்த பீரியடில் நம்ம என்ன கற்றுக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையை நமக்கு அமைச்சு கொடுக்குது. ஒன்று கல்வி,
இன்னொன்று ஒழுக்கம். இதுதான் கவனம் செலுத்தணுமே தவிர நீங்கள் வந்து அரசியலில் இப்போவே நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா அவன் இன்னைக்கு உள்ள தலைமுறையில் வாத்தியாரெலாம் வந்து அவனை அடிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. அடித்தா கேஸ் போட்டுருவான் போல இருக்குது. இல்லை திருப்பி அருவாள் எடுத்து அவன் வெட்டிடுறான் வாத்தியாரை. கிளாஸுக்குள்ளே பூந்து வாத்தியாரை வெட்டுறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. இன்னும் நீங்கள் அரசியலை உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா 6 வயசு குழந்தைக்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த 10, 12, 14 வயசு குழந்தைங்கள்லாம் அங்கேயே என்ன ஆகிடும்? திமுக சார்பான குழந்தைய ஒரு கூட்டம், அதிமுக சார்பாக கூட்டம், விஜய் சார்பான கூட்டம், இப்படி கட்சி ரீதியாக, அதுக்கப்புறம் சாதி ரீதியாக. ஏற்கனவே சாதி மதத்தை வந்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல, சும்மா பேச்சுக்கு தான் சொல்கிறோம் ஒழிக்கிறோன்னு. இன்றைக்கி வந்து எப்படி நம்ம வந்து சாதி மதம் எவ்வளோ இருக்குன்னா, தேர்தலில் யார் ஜெயித்தாங்கன்னோட இந்த சாதிக்கோட வந்தது, இந்த சாதிக்கோட வந்தது, இதுதான் வந்து வந்துகிட்ருக்கு. இந்த நரேட்டிவில் நீங்கள் வந்து சொன்னாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி 73 பேர் பட்டியல் சமூகத்தில், கடைசியில் பார்த்தா அவ்வளோ பேர் இல்லை. 8 பேர் பொது தொகுதியில் நின்று 5 பேர் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி பரவலாக வந்தது. நான் கூட உண்மையாக இருக்கும், யார் உட்காந்து செக் பண்ண போகிறாங்க? ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அவர் விஸ்வநாதன் மட்டும்தான் காங்கிரஸை சேர்ந்தவர், அதுவும் திமுக கூட்டணியில் நின்று தான் வந்தவர். அவர் மட்டும்தான் வந்து அந்த பொது தொகுதியில் நின்று ஜெயித்த பட்டியலினம். இவங்க தாவேக்கால பொது தொகுதியில் நின்று ஜெயித்தவங்க யாரும் இல்லை. இந்த 73 பேர் 23 பேர்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவ்வளவு இல்லை. அதே சமயம் 7 பேருக்கு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்கங்கிறத ஏற்றுக்கிறோம். ஆனால் தேர்தலில் ஜெயிப்பதற்காக ஒரு பெரிய ஃபேக் நேரேட்டிவ் எல்லா விஷயங்களிலும், அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, பெண்கள் ரீதியாக, குழந்தைகளுக்கு, இப்படி அவங்க பண்ணாங்க. நீங்கள் களத்தில் பண்ணதை அவங்க வீடியோ சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா, அந்த குழந்தைகளை வைத்து இவர் வந்து பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரம் செய்தார் என்று உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையை விஜய்க்கு எதிரான ஒரு புகாரை வந்து அங்கே போய் விசாரிக்க சொல்லி இது வந்து உத்தரவிட்டிருக்கிறது. இந்த விசாரணை எவ்வளவு சீரியஸாக நடந்ததுன்னா வந்து அதுக்கு பெரிய ஆதாரங்களே தேவையில்லை. அவரே தான் வந்து பேசுனதெல்லாம் பப்ளிக்கில் இருக்குது, குட்டீஸுக்கு நன்றி தெரிவித்ததெல்லாம் இருக்குது. பயன்படுத்துனாங்கன்னு சொன்னால் அது எந்த முடிவுக்கு வரும்? அவருடைய பதவியே பறிப்போகுமா? அந்த அளவுக்கு சீரியஸ் ஆகுமா? இல்லை நம்ம குளத்தூரில் 2011 சைதை துரைசாமி வழக்கு போட்டார், லஞ்சம் கொடுத்து பரிசுகள் கொடுத்து ஓட்டு வாங்கினார் ஸ்டாலின் அவர்கள்னு. இன்றைக்கும் அந்த வழக்கு வந்து 15 வருஷம் ஆனாலும் இன்னும் முடிவாகலை. இப்போ இன்றைக்கி காலையில் செய்தி பத்திரிகையில் படித்தேன், உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும்பொழுது 2 நீதிபதிகள், இத்தனைக்கும் அவங்க வடநாட்டு நீதிபதிகள், அவங்க 2 பேரும் என்ன காரணமே சொல்லாமல் இந்த வழக்கிலிருந்து நாங்கள் ரெக்யூஸ், அதாவது விலகிக் கொள்கிறோம், வேறு யாராவது விசாரிக்க சொல்லுங்கள். என்ன அப்படின்னா அர்த்தம்? நார்மலாக இந்த ரெக்யூஸ் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்னா எங்களுக்கு அழுத்தங்கள் வருகின்றன. திமுகவின் பாரம்பரியம் தெரிஞ்சவர்களுக்கு இந்த மாதிரி உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ எப்படி, எங்கே, யார் மூலமெல்லாம் அழுத்தம், எதை வைத்து, எதையெல்லாம் செலவு செய்து, நேரத்தையோ மற்றதையோ செலவு செய்து இந்த அழுத்தங்கள் கொடுப்பார்கள் என்பது திமுகவின் வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும். அப்போ 2 ஜே.கே. மகேஸ்வரி, இன்னும் யாரோ ஒருத்தர், 2 பேருமே வடநாட்டு தமிழர்கள் அல்ல. அவங்க வந்து நாங்கள் விலகிக்கிறோம், வேறு ஆள் வச்சுங்க, வேறு பெஞ்சில் வச்சு விசாரிங்க. என்ன 2011 போட்ட கேஸுங்க. இதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்து அப்போ வெற்றி பெற்றது செல்லாதுன்னு இப்போ சொன்னாலும் ஒன்று தான், செல்லுன்னு சொன்னாலும் இப்போ ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் அவருக்கு தண்டனைன்னு கொடுக்கும்போது அரசியலில் 5 வருஷம் நிற்கக்கூடாது, 3 வருஷம் நிற்கக்கூடாதுன்னு வந்ததுன்னா அது வேணால் வரலாமே தவிர, அவர் ஆட்சி முடிஞ்சு போச்சு. 2011 போனார். வயசுக்கு வந்தால் என்ன, வரலன்னா என்னென்னு நம்ம இந்த கிராமப்புறங்களில் மற்ற விஷயமாலாம் பேசுவாங்க வேறு விஷயத்தில். நம்ம இதை சொல்லலை. அதாவது இனிமேல் இது நடந்தால் என்ன, முடிவு வந்தால் என்ன, வரலன்னா என்ன. 15 வருஷம் ஆகிப்போச்சுங்க அந்த மாதிரி. ஆனால் இதுவே ரொம்ப சீரியஸாக விசாரணை நடக்குமா? இந்தியாவில் அப்படிலாம் நடந்திருக்கா, தமிழ்நாட்டில் அப்படிலாம் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தண்டனை பெற்ற பொன்முடி ஊழல் வழக்கில்
சொத்து குவிப்பு ஊழல் வழக்கில் அதே நிறுத்தி வச்சுருக்காரு. அவர் இப்போது கேஎன் நேரு மீதான அந்த ஒரு 3 புகார்கள் அது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொன்னாங்க. கேட்டால் அப்புறம் நீதிமன்றமே கொஞ்சம் தன்னுடைய தீர்ப்பை கொஞ்சம் ஏதாவது மாற்றி படிக்குது. ஏன் படிக்குதுன்னு தெரியல, காரணம் இருக்கும் நமக்கு தெரியல. நாங்கள் கேஎன் நேரு மேலே ஃபைல் பண்ணணும்னு சொல்லலை, கேஎன் நேரு விவகாரத்தில் ஃபைல் பண்ண சொன்னோம். விசாரித்து நீங்கள் யார் ஃபைல் வேணால் ஃபைல் பண்ணி ரைட்டு, அது கூட ஃபைல் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க திமுக அரசு. இப்பொழுது விஜய் அரசு தைரியமாக செய்யுமா? செந்தில் பாலாஜி மீது வழக்கு வந்து அவர் அந்த உச்சநீதிமன்றத்தில் போய் அது தள்ளுபடி ஆயிடுச்சு, அவர் எடுத்துகிட்டு போன வழக்கு. அப்போ அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். யார் எடுக்கணும்? தமிழக அரசு, விஜய் தலைமையிலான அரசு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் எடுப்பார்களா? எடுக்கும் தைரியம் இருக்குமா? இல்லை வெறும் அந்த ஃபிலிமாக வந்து அந்த சவால் விட்ற மாதிரி பேசுகிறது, நாங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணிக்க விட்றோம், கை வச்சு பாருங்கள் அப்படின்னு பேசுகிறதோடு நின்று போகுமா என்று தெரியாது. ஆனால் இப்போ இந்த விஜய்க்கு எதிராக ஒரு விசாரணை என்பது ரொம்ப ஒரு சீரியஸான விவகாரம். அதை சீரியஸாக எடுத்து விசாரணை செய்து எப்படி வேணாலும் முடிவு வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்குது. ஃபேக் நெரேட்டிவ் என்பது உண்மை, அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல உதாரணங்கள், நிறைய உதாரணங்கள் இருக்குது. அவர் வண்டி ஓட்டுறது, அவருக்காக போகிறது, உட்கார்றது, ஏந்துக்கிறது எல்லாத்தையும் போடுறாங்க. ஆனால் என்னென்னா இது யார் சொல்கிறதுன்னு தான். இப்போது திருமாவளவன் வந்து போய் இதில் சேர்ந்துட்டார், வன்னியரசு அவர்கள் போய் சேர்ந்துட்டார். வன்னியரசு பார்த்தீங்கன்னா குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தா தாவேகாலில் தான் 43 பேர் அதிகமாக இருக்காங்க. அதில் 19 பேர் கொடுங்குற்றங்கள், சீரியஸ் கிரைம்ஸு. இப்படிலாம் இருக்கும்போது இன்னைக்கு கூட ஒரு பாஜகலேருந்து யார் அவர் பேசியிருக்காரு, அஸ்வத்தாமன். அவர் ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு கொலை வழக்கில் வந்து ஆயுள் தண்டனை பெற்ற, அதுலேருந்து அவர் வந்து இதுதான் வாங்கியிருக்காரு, பெயில் வாங்கி அதை தடை தான், மேல்முறையீடு தான் போயிருக்காரு. ஆக ஆயுள் தண்டனை பெற்றவர் கைதி அப்படின்னு சொல்லி பாஜக அஸ்வத்தாமன் பேசியிருக்காரு. அவர் இப்போ அமைச்சர் ஆறார். அதாவது நம்ம வந்து அப்போ அமைச்சராக, அதாவது அமைச்சர் பதவி எதுவும் ஏற்கக்கூடாது என்பது திமுகவுடைய எண்ணமாக இருந்திருக்கிறதாக தெரிகிறது. அதாவது இவர் நம்ம திருமாவளவன் கட்சியும் விசிகாவும் ஐயுஎம்எல்லும் அங்கே ஆகக்கூடாதுன்னு. ஆனால் அதை மீறி அவர்களுடைய கட்சியின் எதிர்காலம், கட்சியுடைய சர்வைகளை வச்சு அவங்க போகிறாங்க, இருக்காங்க. திருமாவளவன் நடுவில் என்னமோ அவர் வந்து திருச்சி கிழக்கில் நிற்பார் இதெல்லாம் சொல்லி, அதெல்லாம் இல்லை. இப்போ வன்னியரசை வந்து அமைச்சராக இப்போ காலையில் ஆகிட்டார். அவரும் அந்த பக்கம் ஐயுஎம்எல்ல ஷாஜகானும். இப்போ இவர் சொல்கிறாரு, நம்ம ஆராசா பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. கட்டினா புருஷனை விட்டுட்டு வேற ஒருத்தங்க கூட படுத்தா அது தவறில்லை. பெரியாரின் காலதேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம் என்றாலும் களமாடுவோம், வெற்றி பெறுவோம். இப்போ இப்படி சொன்னது யாரு? ஆராசா இல்லை, கோட் பண்ணது ஆராசா. அவர் யாரை கோட் பண்ணுறாரு? பெரியார் தானே சொன்னார், பெண்களுக்கு சுதந்திரம் வேணும்னா ஆம்பளை 3 வப்பாட்டி வச்சுக்கிட்டா மாதிரி நீங்கள் ஒரு 4 வப்பாட்டன் வச்சுங்க, இதுதான் சுதந்திரம்னு சொல்லி கொடுத்தவர். ஆராசா இப்படி தான் பேசுவார். அதாவது இங்கே கல்யாணம் பண்ணிட்டாராம் விசிக திமுகவை, புணர்ச்சிக்கு வேறிடம். விஜய் கூட ஆட்சி கட்டளையில் கூட சேர்ந்து படிக்கிறார். நம்ம கௌரவமாக கண்ணியமாக பேசுவோம். ஆட்சி கட்டளையில் அவருடன் பகிர்ந்து கொள்கிறார். ஏன்னா இவங்க வேணாம், நீங்கள் ஒன்ஸ் அப்படி போனீங்கன்னா இனிமேல் திருப்பி திமுக கூட்டணி வர முடியாதுன்னு உள்ளதை மீறி தான் நேற்று மீட்டிங் போட்டு பரவாயில்லன்னு முடிவு பண்ணி தான் போயிருக்காங்க. ஐயுஎம்லும் அதே மாதிரி போயிருக்காங்க. நீங்கள் அப்படி தானே வந்து நீங்கள் தேமுதிகவை இழுத்து உங்கள் கட்சியில் கூடும்போது ஆராசாவுக்கு இந்த பெரியார் சொன்ன இந்த காலாதேச வர்த்தமானம் அவருக்கு அப்போது நினைவுக்கு வரவில்லையா? அந்த அம்மா அதுக்கு 1.5 மாதம் முன்னால் கூட வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த வழியை ஒரு பெண்ணாக உணர்கிறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஏதோ காலேஜ் பணம் வரணும் ஏதோ காரணமாக வந்தாங்க. சரி, அவங்க தான் வந்தாங்க, நீங்கள் எப்படி கூப்பிட்டுக்கிட்டீங்க? நான் ஒரு பெண் என்பதுக்காக சொல்லவில்லை, ஒரு கட்சி என்ற முறையில் சொல்கிறேன். அப்போ நீங்கள் சொல்கிற உதாரணங்கள்லாம் வந்து உங்களுக்கு பொருந்தாதா? நீங்கள் செய்யாததா?
அதே எந்த பாஜகவை மதவாத கட்சின்னு முன்னால் சொல்லியிருந்தீங்களோ அதே அந்த கட்சியோட நீங்கள் 2001 போய் அங்கே போய் அவங்களோட மத்திய அரசியல் கூட்டணியாக இருந்தீர்கள். அதுக்கப்புறம் அது மதவாத கட்சியே இல்லைன்னு கலைஞர் சொன்னார். ஆர்எஸ்எஸ் சமுதாய மிக ஒழுக்கமான சமுதாயம் சொன்னீங்களா இல்லையா? இன்றைக்கி என்ன பேசுகிறீங்க? அன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தானே பேசியிருக்கீங்க. யாரெல்லாம் திட்டிருக்கீங்களோ அவங்களே பின்னால் கூப்பிட்டீங்களே. செந்தில் பாலாஜி எடுத்துங்க, மாஃபியா, கரூர் மாஃபியான்னு பேசிட்டு இன்றைக்கி அவருக்கு தியாகி வீரர்னு அதே வழக்கு சொல்கிறீங்க. அப்போது ஃபேக் நெரேட்டிவ்ஸ் என்பது அதை ஆரம்பித்ததே இந்த திராவிடம் தான். திராவிட மாடல் ஆட்சி, அதுவும் குறிப்பாக திமுக தான். திமுகன்னு வந்ததெல்லாம் அதுலேருந்து தான் அதிமுக வந்தது. அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் பேர் மறுபடியும் திமுகவுக்கு வந்தாங்க. இது மாறி வராங்க. ஆனால் இந்த ஃபேக் நெரேட்டிவ்ஸை களத்தில் நேரடியாக திராவிடம் செய்தது. விஜய் புது யுக்தி கண்டுபிடிச்சி இந்த ஃபேக்கை இப்போ சோஷியல் மீடியாவில் தான் எல்லாமே கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது அந்த ஃபேக் நெரேட்டிவ்ஸை அவர் அதில் கொண்டுட்டார். அதாவது வடிவம் தான் மாறி இருக்கிறது. உள்ள பொருள், கருப்பொருள், அதுவும் ஃபேக் நெரேட்டிவ், இதுவும் ஃபேக் நெரேட்டிவ். எவ்வளோ காலம் ஃபேக் நெரேட்டிவ் ஓடுதுன்னு பார்ப்போம். சார், பல்லர்களுக்கு தெளிவாக நேரத்துக்கு நன்றி, வணக்கம்.